நம்ம தமிழ் சினிமால ஹீரோவை விட வில்லனை பயங்கரமா காமிச்சு வில்லனுக்கு வெயிட்டேஜ் கொடுத்த படம் என்னலாம் தெரியுமா? நான் சொல்றேன். அஞ்சாவதா பார்க்க போறது மாஸ்டர் படத்துல வந்த பவானி தான். என்னதான் இந்த படத்தோட ஹீரோ நம்ம விஜயா இருந்தாலும் ஹீரோவை விட வில்லன் பவானியா நடிச்ச நம்ம விஜய் சேதுபதிக்கு தான் வெயிட்டேஜ். நாலாவதா பார்க்க போறது மார்க் ஆண்டனி படத்துல வந்த ஜாக்கி பாண்டியன். இந்த படத்தோட ஹீரோ நம்ம விஷால் தான். ஆனா ஆக்சுவலா நிறைய பேர் ரசிச்சது என்னமோ மதன் பாண்டியனாவோ ஜாக்கி பாண்டியனாவோ நடிச்ச நம்ம எஸ் ஜே சூர்யாவா தான். மூணாவதா பார்க்க போறது தனி ஒருவன் படத்துல வந்த சித்தார்த் அபிமன்யு. இந்த படத்துல ஹீரோவா நடிச்ச ஜெயம் ரவி சரியான இன்டெலிஜென்ட்டா தான் இருப்பாரு. ஆனா அவரையே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு வில்லன் சித்தார்த் அபிமன்யுவா நடிச்ச நம்ம அரவிந்த் சாமி கொடுத்த வெயிட்டேஜ் பயங்கரம். The name is Siddharth Abhimanyu. Good luck. ரெண்டாவதா பார்க்க போறது விக்ரம் வேதா படத்துல வந்த வேதா. இந்த படத்துல விக்ரமா நடிச்ச நம்ம மாதவன் தான் ஹீரோ. ஆனா அந்த ஹீரோக்கு கதையில கீ கொடுத்து நகர வச்சது என்னமோ வேதாவா நடிச்ச நம்ம வில்லன் விஜய் சேதுபதி தான். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். டாப் ஒன்ல பார்க்க போறது விக்ரம் படத்துல வந்த ரோலெக்ஸ். ஏன் டாப் ஒன்ல ரோலெக்ஸை வச்சேன்னா இந்த படத்துல ஹீரோவா நடிச்ச நம்ம கமல் சார படம் ஃபுல்லா பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. ஆனா கடைசியில வெறும் 5 நிமிஷம் வந்த ரோலெக்ஸ் எல்லாரையும் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ஆடியன்ஸை அலற விட்டுருப்பாரு.